விழாவை வந்திருந்து சிறப்பித்த அனைவருக்கும் படக்குழுவினர் சார்பில் அன்பும் நன்றியும் வணக்கம். பிரசன் மீனவர்களுக்கும் காலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் மதிப்புக்கூற பாக்யராஜ் சார், ராஜன் சார், எஸ்என் சாமி சார், பிரபாகரன் சார், ஜினேஷ் அவர்கள், ராஜன் தாமஸ் சார், டைரக்டர் சந்தோஷ் சார், போஸ் வெங்கடான, ஹீரோன் ஷானா மற்றும் இந்த படத்தோட வில்லன் அறிமுகமான சுனில் சார், எல்லாருக்கும் வணக்கம். சேவகர் 25 நாளில் படத்தை முடித்தோம் ஒன் ஸ்ட்ரெச்சாக. அதுக்கு ஒரு காலகட்டத்தில் 1 வருஷம் 2 வருஷம் போகிற படங்கள் போய் இப்போ ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒன் ஸ்ட்ரெச்சாக படத்தை முடித்து கொடுத்துருக்காரு டைரக்டர். அதுக்கு மிகப்பெரிய பாராட்டு டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும். இப்படி ஒரு டைரக்டருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். சந்தோஷ் சார் தான் அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் மலையாளத்தில் படங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம எப்போயாவது படங்கள் நடிச்சுட்டே இருப்போம். எந்த படம் நமக்கு ஓடும், எந்த படம் நமக்கு பிரேக் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமை நம்ம எழுதியிருக்கோம், அது எந்த படம் கூட நமக்கு தெரியாது. பட் ஆனால் நம்ம சின்சியராக ஒரு விஷயம் அட்டன் பண்ணி பல கதைகளை நம்ம அட்டன் பண்ணி நம்ம சின்சியராக இருந்தோன்னா அது எங்கேயாவது யாருக்கிட்டே போய் சேருன்ற நம்பிக்கை எனக்குள்ளே கண்டிப்பாக இருக்குது. நான் 2012 ஒரு படம் பண்ணேன், தீக்குளிக்கும் பச்சை மரம், மதுவம்பட் சாரோட ஒரு இதில். அந்த படத்தை வந்து டைரக்டர் சந்தோஷ் சார் பார்த்துருந்தார். அதை பார்த்துட்டு தான் அவர் வந்து ஸ்கிரிப்ட் தேடி இவர்கிட்ட போனால் கரெக்டாக இருக்குமா அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதை எழுதும்போது பெரிய ஒரு ஹீரோ வச்சு தான் மைண்டில் எழுதியிருக்காரு. ஸோ அந்த ஒரு பெரிய ஹீரோ பண்ணக்கூடிய அனைத்து விஷயங்களும் நமக்கு நம்பி ஒரு ப்ரொடக்ஷனில் சொல்லி இவரை வச்சு படம் பண்ணலான்னு அந்த ப்ரொடியூசர் ஏற்றுக்கிட்டு அந்த டைரக்டரும் வந்து நம்பி நம்மக்கிட்ட அந்த வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சந்தோஷ் சார். ராஜன் சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு, என்னை நம்பினதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அந்த வேலையை நான் கரெக்டாக செஞ்சுருக்கேன்ற மனப்பூர்வம் நான் நம்புகிறேன். அதே மாதிரி ஹீரோயின் ஷஹானா தமிழுக்கு புதுசு. ஒரு செகண்ட் அது ஏஷியானெட் சேனலில் சூர்யா டிவி ஆன மாதிரி ஆகிப்போச்சு தமிழ். ரொம்ப சந்தோஷம். ஸோ மேற்கொண்டு குட் லக். எல்லா படங்களும் நீங்கள் அட்டன் பண்ணோம். சுனில் சார், சேவகர் எல்லா இடத்துலையும் எல்லா ஒரு டவுன் அப்பார்ட்மெண்ட்டாக ஒரு இடங்கள் வில்லேஜ் எங்கே எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா சேவை செய்கிற குரூப் நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு இடத்துல ஒரு வாலிபா சங்கம் இருக்கும், ஒரு செட்டப் 5 பேர் இருப்பாங்க பசங்க. அவங்க கண்டிப்பாக அதில் ஒரு தலைமையாக ஒருத்தன் ஹெட் ஒருத்தர் இருப்பான். தெரியுதா அண்ணா? முகம் தெரியுதா? நானா ஃப்ளோவில் பேசிட்டேனோ? சரி, ஓகே. ஃபஸ்ட்டில் நானே இல்லை நான் பேசல, இதுலேருந்து போயிடுறேன், பிரச்சனை இல்லை. ஓகேண்ணா, ஓகே, தேங்க்யூண்ணா. அப்போ இல்லைன்னா டெலிகாஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகேண்ணா. அதே மாதிரி போச்சு, சரி, ஓகே. அந்த வில்லேஜில் எல்லா இடத்துலையும் ஒரு டவுனில் ஒரு இடத்துல ஒரு சங்கத்தில் ஒருத்தன் இருப்பான், அவன் தான் ஹெட்டாக இருப்பான். ஸோ அப்படி ஒரு கதாபாத்திரம் தான் விஜய் நான் நடிச்சிருக்கேன் நான் படத்தில். அந்த இடத்துல எந்த பிரச்சனை வந்தாலும், நல்லது நடந்தாலும் கெடுதல் நடந்தாலும் இவரை மீறி தான் எதுவும் நடக்கும்ன்ற ஒரு விஷயம். ஸோ அப்படி இன்றைக்கி பல இடத்துல சென்னையிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி ஒரு குரூப் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து சில நல்ல விஷயங்கள் பண்ண முடியாமல் தடுக்குவாங்க தீமை சக்திகள். ஸோ இதை மீறி ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் தான் அந்த ஆக்ஷன் படம் தான் அந்த படம். இதில் வந்து போஸ் வெங்கடான, நரேன் சார் எல்லாமே நடிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிக்கிறதுல அவங்க வந்து எல்லா வெற்றி படங்களும் போஸ் வெங்கடானும் நரேன் சார் இருந்திருக்காங்க அந்த படத்தில். ஸோ லாஸ்ட்டு ஒரு கேஸ்டிங் போயிட்டு இருக்கும்போது நான் ஒரு ஃபோன் அடிச்சிருந்தேன். என்னோட தம்பியை நினச்சி நான் கூப்பிட்ட விஷயத்துக்கு அந்த கேஸ்டிங்கில் வந்து கண்டிப்பாக பண்ணி கொடுத்ததுக்கு போஸ் வெங்கடண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நரேன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த இடத்துல நான் பயன்படுத்திக்கிறேன். அது இல்லாமல் வந்து 2 விஷயத்தில் வந்து ஒரு ட்ரோல் கண்டென்ட்டை எழுத்து விட்டாங்க. நாளைக்கு அதுதான் விஷயமாக வரும்னு நினைக்கிறேன். சரி, அப்படிலாம் யாரும் எல்லாருக்கும் நிகராக யாரும் நிச்சயம் முடியாது. என்றைக்கும் ஒரே சூப்பர் ஸ்டார், ஒரே இளைய தளபதி, எல்லாம் ஒரே விஷயந்தான். நம்ம ஏதோ ஒரு இடத்துக்கு வரணும்னு சொல்லி நல்ல கதைக்கு நம்ம போராடுறோம். நிச்சயமாக அந்த இடம் நமக்கு கிடைக்கும்போது நம்ம பிஸ்னஸ் ரீதியாக ஒரு ஹீரோவை மாறுவோம். அந்த பிஸ்னஸ் ரீதியாக ஒரு ஹீரோவை மாறும்போது போட்ட காசு ப்ரொடியூசருக்கு வரும், நமக்கு ஒரு பிஸ்னஸ் கிரியேட் ஆகும், ஓடிடிலையும் ப்ரொடியூசருக்கும். அது மாதிரி நல்ல இடத்துக்கு வரணும் தான் நான் இவ்வளோ வருஷமாக போராடிட்டு இருக்கேன், 18 வருடங்களாக. ஸோ என்னோடய முயற்சியில் உதவும் வந்திருக்கேன். மேற்கொண்டு நல்ல இயக்குனர்களுக்கும் நல்ல ப்ரொடியூசருக்கும் படம் பண்ணிகிட்டே இருப்பேன். வாய்ப்பளித்த நன்றி. அன்பேசும். தேங்க்யூ. ஹலோ, நமஸ்காரம். எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரியும், அதுകൊണ്ട് எல்லோரும் மன்னிச்சிடுவா. நான் இப்போது மலையாளத்தில் சொல்லலாம். இது என்னோடய ஃபஸ்ட்டு மூவி.
ഇത് ആദ്യമായിട്ട് റിലീസാവുന്നതിൻ്റെ ആദ്യത്തെ മൂവിയാണ്. ഇതിന് എനിക്ക് ഒരുപാട് സന്തോഷമുണ്ട്. കാരണം ഈ ഒരു അവസരം തന്ന ഡയറക്ടർ സന്തോഷ് സാർ, എനിക്ക് ഒത്തിരി സന്തോഷമുണ്ട്. സാറിൻ്റെ ഹെൽപ്പാണ്, സാറിൻ്റെ സപ്പോർട്ടാണ് ഇപ്പോൾ ഞാൻ ഇങ്ങനെ നിൽക്കാൻ കാരണം. അന്ന് നമ്മൾ ഷൂട്ട് ലൊക്കേഷനിൽ വെച്ച് സാർ ഒരുപാട് ഹെൽപ്പ് ചെയ്തിട്ടുണ്ട്, സപ്പോർട്ട് ചെയ്തിട്ടുണ്ട്. അപ്പം സാറിന് എനിക്ക് തീരാത്ത അത്ര സപ്പോർട്ട് തന്നതുകൊണ്ട് ഒരുപാട് താങ്ക്സ് ഉണ്ട്. പിന്നെ അതുപോലെ പ്രജിൻ ചേട്ടൻ, ഞാൻ ഒരുപാട് ടേക്കിൽ പോയ ഇതിലൊക്കെ നല്ല ക്ഷമയോടെ നിന്നിട്ടുണ്ട്. അതുകൊണ്ട് ഒരുപാട് താങ്ക്സ് ഉണ്ട് രണ്ടുപേർക്കും. പിന്നെ എല്ലാവർക്കും, ഇരിക്കുന്ന എല്ലാവർക്കും എനിക്ക് ഒരുപാട് താങ്ക്സ് ഉണ്ട്. കാരണം ഈ ഒരു സിറ്റുവേഷനിൽ ഞാൻ ഒരിക്കലും വരുമെന്ന് വിചാരിച്ചല്ല. ഒരു നായികയായിട്ട് എന്നെ സെലക്ട് ചെയ്ത എല്ലാവർക്കും ഒരുപാട് താങ്ക്സ്. പിന്നെ എല്ലാവരും സിനിമ കാണണം, സപ്പോർട്ട് ചെയ്യണം. ഇനിയും ഇതുപോലെ നല്ല നല്ല സിനിമകൾ കിട്ടട്ടെ എന്ന് ആഗ്രഹിക്കുന്നു. താങ്ക് யூ ஸோ மச். அவங்க அந்த மாதிரி பேசும்போது எனக்கு கண்ணு வந்தது. ஏன்னா ஷி வாஸ் ரைட் வாட் ஷி வாஸ் டாக்கிங். அவர் என்ன சொல்லியிருந்தா 1982 நான் இங்கே கேரளாவில் இருந்து சென்னை வந்தது. எதுன்னா சினிமா பைத்தியம். சினிமாவை பார்த்து அங்கே மலையாளத்தில் படத்தை எல்லாம் பார்த்து எல்லாரும் சொன்னேன், கோடம்பக்கத்தில் தான் சினிமா இருக்குது, சினிமா எல்லாமே அங்கே தான். நம்ம வீட்டில் போய் சொல்லி இங்கே ஏதாவது வேலை, அப்போ எனக்கு 21, 22 வயசு இருக்குது. அங்கே படிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த +2 முடிஞ்சது அந்த காலத்து பிடிசி, அது முடிஞ்ச பிறகு டிகிரிக்கு போகிறதுக்கு போனேன். அப்படியே போய் சொல்லி இங்கே வந்து இந்த KR விஜய் அம்மாவுக்கு ஒரு சிட்டி கம்பெனி இங்கே இருந்தான், சுதர்சன் ஃபைனான்ஸ். அங்கே என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தன் வேலை செஞ்சேன். இங்கே வான்னு சொன்னேன், நான் இங்கே வந்தேன். அங்கே போயிடலாம், அவன் டைப் ரைட்டிங் கேட்டான். எனக்கு டைப் ரைட்டிங் தெரியாது, வேலையெல்லாம் வெளியே விட்டேன். அப்புறம் நான் இந்த கோடம்பாக்கம் ஏரியாவில் எல்லாமே சுற்றி ஐவி சசி சாரு அவர் வீட்டுக்கெல்லாம் போய் நோட் பண்ணேன். யாருமே கேட்கலாம். கடைசியில் 1-2 ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் எனக்கு கிடைச்சது. அவன் சொன்னேன், அந்த காலத்து இந்த மாதிரி வீடியோ எல்லாம் கிடையாது, எல்லாம் ஃபிலிம் தான். ஏதாவது ஜூனியர் ஆர்டிஸ்டாக ஏதாவது கிடைக்குமான்னு நினச்சேன், அதுவும் கிடைக்கல. சும்மா சுற்றிக்கிட்டே நடந்தேன். அப்புறம் இங்கே பாரிஸில் இந்த ஆரியா, இந்த சினிமாவோட ஆரியா அப்பாவுக்கு ஒரு கடை இருந்து, அந்த கடையில் நான் வேலை பார்த்தேன். அந்த காலத்தில் ஆரியாவுக்கு 1 வயசு இருக்குன்னு நான் நினைக்கிறேன், இந்த நடிகர் ஆரியா. அப்படி அங்கே இருந்து என் வீட்டில் இருந்து எல்லாரும் சொன்னேன், ஏடா இந்த சும்மா சுற்றிட்டு எனக்கு போய் படின்னு சொன்னேன். இங்கே ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இருக்கா, சென்ட் தாமஸ் மாண்டில். அங்கே ப்ரைவேட்டு இது இருந்தது, இன்ஜினியரிங் இருந்தது. அதுக்கு போய் சேர்ந்தேன். முடியல, அங்கேயே சுற்றி கடைசியில் நான் என்னுடைய ரிலேட்டிவ்ஸு பெரியம்மா அவங்க எல்லாம் அந்த காலத்தில் இந்த நேர்ஸஸ் எல்லாம் அமெரிக்காவில் விசா கிடச்சிது. என்னுடைய மதர் சிஸ்டர் எல்லாமே அங்கே இருந்தேன். அவங்க எல்லாம் என்னை கூட்டிகிட்டு அங்கே போனேன். அங்கே போய் பிஎஸ்சி டெஸ்ட் எடுத்து எனக்கு போஸ்ட் ஆஃபீஸில் வேலை கிடச்சி. நான் 27 வருஷம் 28 வருஷம் அங்கே வேலை பார்த்தேன். அப்போது எனக்கு உள்ள சினிமா தான். அந்த காலத்தில் அங்கே டிஸ்ட்ரிபியூஷன் தமிழ், ஹிந்தி, மலையாளம் மூவி டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். வீடியோ, சிடி இதெல்லாமே. அதுதான் நான் பாக்யராஜ் சார்கிட்ட சொன்னேன், சார் அந்த இங்கே இருந்து நான் அந்த 7 நாளுகளை பார்த்து அங்கே போய் சாத்துதின்னு பார்த்தேன். பயங்கரமான படம். என்ன சார் இந்த மாதிரி பண்ணுறது? அந்த மாதிரி படத்தில் இருந்து நான் நினைக்கிறேன், எனக்கும் அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு நினச்சி ரிட்டையர்மெண்ட் எடுத்துகிட்டு நான் எங்கே வந்தேன், கேரளாவில் போய் ஒரு படம் எடுத்தேன். ஒராள் பார்ட்னர்ஷிப் சேர்ந்து கோ ப்ரொடியூசராக தங்கம் சொல்லி ஒரு படம் எடுத்தேன். அது ஓரளவுக்கு பரவாயில்ல. 2வது நானே போய் நடிச்சு ஒரு படம் செஞ்சு, அது இப்போ அந்த சைனா மூவிஸில் இந்த இதில் இருக்குது. அப்போ கூட எனக்கு தமிழ் தான் கொஞ்சம், நான் வந்து இந்த தமிழ் அந்த காலத்தில் இது பண்ணது. அது இப்போ எனக்கு என்னோட இதில் நான் 5 வருஷம் இங்கே சென்னையில் இருந்தது, இருக்கிற எல்லா தமிழ் படத்தையும் பார்த்தது. அந்த 7 நாளுகள் எத்தனை முறை பார்த்தா எனக்கு தெரியும். முந்தான முடிச்சு அதுக்கும் மேலே இந்த மாதிரி எல்லாம் அந்த பாக்யராஜ் சாரை இப்போ தான் எனக்கு பார்க்க முடிஞ்சது. ரொம்ப சந்தோஷம் சார் நீங்கள் வந்ததுக்கு. இதுக்கு என்னுடைய ஒன் ஆஃப் பூர்ணிமா ஜெயராம், ஷி வாஸ் ஒன் ஆஃப் த லேடி சூப்பர் ஸ்டார் when I was in college 1980s 82. அந்த மஞ்சள் விரிஞ்ச பூக்கள் சங்கர் மோகன்லால் எல்லாம் சேர்ந்து நடிச்சு அவர் சூப்பர் ஸ்டார் சூப்பர் லேடி அங்கே இருந்தது. அவரை கூட இங்கே வர சொல்லியிருந்தேன். அவர் இங்கே போயிருக்கா, இந்த ஷூட்டிங் போயிருக்கா சார் சொல்லியிருந்தேன். ஸோ ஷி வாஸ் ஒன் ஆஃப் அவர் ஃபேவரட் ஹீரோயின் ஆன் that time. ஸோ எனிவே எல்லாருக்கும் இதுதான் என்னுடைய ட்ரீம். திஸ் சேவர் மூவி இஸ் ஒன் ஆஃப் மை ட்ரீம். பிகாஸ் என்னன்னா இவங்க இந்த டைரக்டர், அவர் கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் எல்லாமே அவர் தான். அவர் வந்து நிறைய கதை இருக்கு அவர் கையில். 2-3 மலையாள படம் செஞ்சிருக்கு, எல்லாம் நல்லா செஞ்சிருக்கு. ஸோ இந்த படம் அந்த மாதிரி நல்ல லெவலுக்கு, என்னோட லெவலுக்கு, எனக்கு சினிமா அந்த காசு அது எனக்கு நல்ல படம் தான் எனக்கு முக்கியம். ஸோ ஐ இன்வெஸ்ட் த வே வாட் ஐ வாண்ட். தட்ஸ் வாட் திஸ் மூவி இஸ். ஸோ
மக்களுக்கு படம் பார்க்கும்போது சினிமாவாக செய்யணும், அல்ல காசுக்காக செய்ய வேண்டிய தேவையில்லை. அதுதான் நான் தான் ப்ரொடியூசரை நானே பண்ணிட்டு அந்த மாதிரி திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை மூவி. If this movie become a hit movie, if I make money on this one, I'm going to make another movie, big movies. Anyway, thank you very much to all of you. எல்லாருக்கும் நன்றி, நமஸ்காரம். வந்து அங்கே முழுக்க கம்யூனிஸ்ட் ஆட்சி, கம்யூனிஸ்ட் மக்கள் அந்த நாட்டை ஆள்றாங்க. அவங்க ஒரு கதை எழுதியிருக்காங்கன்றப்ப அந்த கதை எப்படி இருக்கும், யாரை வில்லனாக வச்சுருக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. நான் ஒரு படத்தை வந்து பர்சனலாக தான் கனெக்ட் பண்ணி பார்ப்பேன், வெறும் சினிமாவாக பார்க்கக்கூடிய ஆள் இல்லை. என் படமும் அப்படி தான் பிரதிபலிக்குது. என் படத்தில் வர கேரக்டர்ஸ்லாம் நீங்கள் எப்படியாவது ஐடென்டிஃபை பண்ணிடுறீங்க, இவங்கள மாதிரியே சித்தரிச்சிருக்காரு. அதுதான் எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது ஒரு தடையும். ஆனால் எனக்கு அப்படி தான் சினிமா பார்த்து பழக்கம் சின்ன வயசுலேருந்து. எல்லா படத்தில் வர கேரக்டர்ஸும் நிஜ வாழ்க்கையில் இவங்க யாராக இருப்பாங்க, இவங்க எப்படி இருப்பாங்கன்னு தேடி தேடி அப்படி பார்த்தே பழகிட்டது. எந்த மொழியில் படம் பார்த்தாலும் அதை பற்றி தேடி படித்து புரிஞ்சுப்பேன். ஸோ அந்த மாதிரி இந்த படம் தமிழ்நாட்டில் இருக்க கம்யூனிஸ்ட் கட்சியை பற்றி எதாவது பேச போதா, இல்லைன்னா கேரளா கம்யூனிஸ்ட் அந்த அரசியல் பேச போதா அப்படின்னு படம் பார்த்து தெரிஞ்சுக்க ஆர்வமாக வெயிட் பண்ணுறேன். இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் ரொம்ப கம்மியாக குறைஞ்சிட்டாங்க. இன்றைக்கி இளைஞர்கள் கம்யூனிசம் நோக்கி போகிறதில்ல. ஸோ இந்த மேடை பயன்படுத்தி கம்யூனிசம் கொள்கையை இளைஞர்கள் வந்து தேடி படிக்கணும். தோழர் ஜீவாயா மாதிரி நாங்கள் பழைய வண்ணார்பேட்டையில் தோழர் ஜீவாயாக்காக ஒரு ஒரு கதையே அதுக்காக தான். அவரை மாதிரி ஒருத்தர் வந்து போலி மதுபானங்களை எதிர்க்கிறப்ப இங்கே இருக்க ஒரிஜினல் பொலிட்டிஷியன்ஸ் அவர்களை கொண்டுட்டா என்ன நடக்குன்றதான் பழைய வண்ணார்பேட்டை படத்தோட மொத்த கதையுமே. ஸோ தோழர் ஜீவானந்தம் அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி இருக்க இளைஞர்கள் எந்த கொள்கையும் அழிந்து போகக்கூடாது, அது வந்து ரொம்ப முக்கியம். ஒரு நாட்டில் வந்து ஒரு கொள்கை உருவாகிறது, ஒரு தத்துவம் உருவாகிறது வந்து ரொம்ப கஷ்டம். அது அழியும் விளிம்பில் கொண்டு போகிறது மிகப்பெரிய தவறு. ஸோ இளைஞர்கள் கம்யூனிசமில் ஆர்வமாக இருக்கவங்க ஜீவானந்தம் ஐயா மாதிரி இருக்க தலைவர்களை தேடி படிக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியம். இந்த நேரத்தில் அதை நான் திரும்ப சொல்லிக்கிறேன். ஸோ பேக் டு சேவகன், அந்த நீலாம்பரி பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. இசையமைப்பாளர் மோகன் சாருக்கு என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா இருந்தது சார், ரசித்து பார்த்தேன் அந்த பாட்டை, ரொம்ப நல்லா இருந்தது அந்த டியூன். அண்டு டைரக்டர் சந்தோஷ் சார், தேங்க்யூ ஃபார் கேஸ்டிங் பிரஜன் அஸ் ஹீரோ. பிரஜனை ஹீரோவாக போட்டதுக்கு ரொம்ப நன்றி. அந்த ப்ரொடியூசருக்கும் நன்றி. வேறு என்ன சொல்கிறது தெரியல. நான் சொன்ன பிரஜன் கிட்ட நான் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் இருக்கேன், அடுத்த படத்துக்கு ஷூட் போகிறேன் டிசம்பரில், வரலன்னு சொன்னேன். ஆனால் அடம்பிடிச்சு வர வச்சிட்டார் என்ன. ஸோ வாழ்த்துக்கள், மறுபடியும் அதான் சொல்கிறேன், சேவகன் திரைப்படத்துக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள், வெற்றி பெறட்டும், வாழ்த்துக்கள். കാരണം നമ്മുടെ എല്ലാ നാട്ടിലും, അതായത് കേരളത്തിലായിക്കോട്ടെ തമിഴ്നാട്ടിലായിക്കോട്ടെ മറ്റ് സ്റ്റേറ്റുകളായിക്കോട്ടെ, അവിടെയെല്ലാം രാഷ്ട്രീയപരമായുള്ള നീക്കങ്ങൾ, രാഷ്ട്രീയമെന്ന് പറഞ്ഞാൽ അരസി അല്ലേ, അത് പോലീസ്, ഇവരുടെ ഒരു കൂട്ടുകെട്ടുണ്ടാവും. ഇവർ നല്ലത് ചെയ്യുന്ന ആൾ ആരെന്ന് വെച്ചാലും അവരെ ഒതുക്കി അവർക്ക് പാർട്ടിക്ക് വേണ്ടിയിട്ട്, அந்த സംഘടനയ്ക്ക് വേണ്ടിയിട്ട് അവരെ ശത്രുവാക്കി മാറ്റി ഒരു വിഷയം ഉണ്ടാക്കി രാഷ്ട്രീയ തെരഞ്ഞെടുപ്പ് നടത്തുന്ന ഒരു സ്വഭാവം ഇരിക്കും. അതുകൊണ്ട് തന്നെ അതേമാതിരി ഒരു വിഷയമാണ് ഞാൻ ഈ സിനിമയിൽ പറഞ്ഞത്. കുറ്റാലം ഏരിയയിൽ ഒരു നല്ല പയ്യൻ இருக்கும், അവൻ പേരും വിജയ്. ഇത് ഞാൻ പെരിയാക്ക് വേണ്ടി എഴുതിയ കഥ, അവരെനിക്ക് கிடைக்காது. അപ്പം ഞാൻ ഇവ പടം കണ്ട് 2012 ஆண்டு தீக்குன்னி பச்சைமரம் அதில் ஆக்ட் பண்ணியிருக்குன்னாண்டு ഞാൻ பெரிய ஆசை வந்துட்டு அவரை ഞാൻ கூப்பிட்டு, இந்த கேரக்டர் നിങ്ങൾ பண்ணணும், നന്നാ இருக்குன்னு சொல்லி അവർ വന്നു. അവർ നന്നായി എന്താ വേഷം ചെയ്തു. അത് ഒരു ഊർക്ക്, ഞാൻ പറഞ്ഞല്ലോ, ഊർക്ക് നന്മ ചെയ്യുന്ന പയ്യന് അവനും കൂട്ടാളികളും ഒന്നിച്ച് അന്ത ഇടത്തിൽ എല്ലാ നന്മകളും ചെയ്തിരിക്കെ അവിടെ അരിസൽവാദികൾ വിഷയം ഉണ്ടാക്കുന്നു, അവർക്ക് പോലീസ് സൈഡ് എടുക്കുന്നു. അവരിവനെ வீட்டுக்கு கയറി அப்பா அம்மா எல்லாமே தொந்தரம் பண்ணி அப்பாயை உபதிரவிச்சப்பா அவன் மனசு கலங்கி அவர் ரொம்ப பிரச்சனமாய் அவர் அந்த போலீஸ்காரனை கொலை பண்ணணும். பின்னாடி அவர் பல கொலைகளும் செய்யண்டே வரணும். அவரை அந்த பையனை ஒரு குற்றவாளியாக்கி இந்த சமூகத்தில் മോശക്കാരനാക്കി അരിസുവാദികളും പോലീസുകാരുമാക്കി തീർക്കുന്നു. അതിന് പിന്നിൽ പല രഹസ്യങ്ങളിരിക്കും, അതൊന്നുമേ ഞാൻ പേസില്ല.
அந்த படம் பார்த்தால் നിങ്ങൾക്ക് எல்லாமே புரியும். ഇവിടെ പ്രഗത്ഭരായ பெரிய ആൾക്കാരും இருக்கு. ഇവരെല്ലാമേ വലിയ വലിയ പടങ്ങൾ ചെയ്തെടുത്ത பெரிய ആൾക്കാർ. நான் இந்த சின்ன விஷயமாயிட்டாണ് இந்த தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கேன். இந்த படம் നിങ്ങൾ എല്ലാവരും കണ്ട് ആശീർവദിച്ച് ഇതൊരു വൻ വിജയമാക്കണമെന്ന് ഞങ്ങളോട് ഞാൻ അഭ്യർത്ഥിക്കുകയാണ്. കൂടുതൽ ഞാൻ പറയുന്നില്ല, കാരണം പറയുന്നത് സിനിമ കാണിക്കാനുള്ളതാണ്, കണ്ട് മനസ്സിലാക്കേണ്ടതാണ്. നിങ്ങൾക്കുള്ളതെല്ലാം ഞാൻ ഇതിൻ്റെ അകത്തുണ്ടാക്കി വെച്ചിട്ടുണ്ട്. 7 സ്റ്റണ്ടും 4 സോങ്ങും, അതിനോടൊപ്പം തന്നെ നല്ലൊരു ഫാമിലി ത്രില്ലറാണ്. അമ്മ അപ്പ ബന്ധം അത് ഉള്ളിക്കെന്ന് വരണം. സമൂഹത്തിൽ നമുക്കുള്ള ബന്ധം, പോലീസ് ആരായിരിക്കണം, ഓരോ വ്യക്തികളും இந்த നാട്ടിക്ക് സേവകരായിരിക്കണം, പോലീസ് നാടിന് സേവകരായിരിക്കണം, അരിശവാദികൾ നാട്ടിക്ക് സേവകരായിരിക്കണം. ഇവർ അത് മറന്നാൽ നമുക്കത് കാട്ടിക്കൊടുക്കണം. அதுக்கு എന്താ റിയാക്ഷൻ വരുമെന്ന്, ആക്ഷൻ റിയാക്ഷൻ ഇത് തന്നെയാണ് റിലീസിനെത്തിക്കുന്നത്. നല്ല രീതിയിൽ എൻ്റെ പടത്തിലേക്ക് മോഹൻജി സോങ് ചെയ്തു തന്നിരിക്കെ, ഈണം തന്നിരിക്കുന്നു. പിന്നെ ഞാൻ പ്രത്യേകിച്ച് ഇവിടെ ആരെയും എടുത്ത് പറയുന്നില്ല. ബോസ് സാറ് വന്ന് നന്നായി നടിച്ചിരിക്കുന്നു, ഫ്രിഡ്ജിന്, മറ്റെല്ലാവരും. ആക്ടറെ പറ്റിയൊന്നും ഞാൻ വലിയ രീതിയിൽ സംസാരിക്കുന്നില്ല, അത് അവരുടെ ജോലിയാണ്. പിന്നെ വിട്ടുപോയിരിക്കുന്ന വലിയ വലിയ ആൾക്കാരുണ്ട്. ഭാഗ്യരാജ് സാറിനെയൊക്കെ ഞാൻ എൻ്റെ ചിന്ന പ്രായം തൊട്ടേ നിന്നാണ് അവരെ പടം കണ്ട് ഞാൻ വളരെ ബഹുമാനം വെക്കുന്ന ആളാണ്. എനിക്ക് അവരെ കാണുമ്പോഴേ ഒരു ടെൻഷൻ എടുക്കും, അവർ പെരിയ ആളല്ലേ. അപ്പം എല്ലാവരോടും ഞാൻ ചൊല്ലുന്നു, എന്താ പടം കണ്ട് വിലയിരുത്തി അനുഗ്രഹിക്കണം. എന്തെങ്കിലും തപ്പാണ് പേശിയിട്ടുണ്ടെങ്കിൽ നിങ്ങൾ மன்னிக்கலாம். ஓகே, அனைவருக்கும் நன்றி. மேடையில் இருக்கும் நண்பர்களுக்கும் எல்லாருக்கும், பாக்யராஜ் சாருக்கும் எல்லாருக்கும் நன்றி. நான் இந்த படம் ஃபுல்லாக பார்த்தது கிடையாது. இப்போது இந்த ட்ரைலர் சேர்ந்த போல பாட்டுகள் எல்லாம் பார்த்த அந்த இதுலேயே சொல்லப்போனால் இந்த படம் பார்க்கறதுல ஆர்வம் ஜாஸ்தியாகிட்டுருக்கு. இது ஒரு போஸ்டர் பார்க்கும்போது அந்த படம் பார்க்கணும் தோணுது, ஒரு டீசர் பார்க்கும்போது ஒரு படம் பார்க்கணும் தோணுது, ஒரு ட்ரைலர் பார்க்கும்போது அந்த படம் பார்க்கணும் தோணுது. அதாட்டமாக அந்த படத்தில் சாங்ஸ் பார்க்கும்போது அந்த படம் பார்க்கணும் தோணுது. இதுதான் ശരിക്കും சொன்னால் ஒரு படத்தோட அட்ராக்ஷன். நம்ம எவனையுமே ஃபுல் படம் காட்டி கொடுத்து தியேட்டருக்கு இன்வைட் பண்ண முடியாது. ஆனால் காட்டுற விஷயங்களை வச்சே அந்த ஆடியன்ஸு தியேட்டரில் அட்ராக்ட் பண்ணுறதுக்கான விஷயம் அந்த படத்துக்குள்ளே இருக்குன்னு தோணுச்சுன்னா அதுதான் பெரிய விஜயம். இந்த படத்துக்கு அது இருக்குதுன்னு நான் உண்மையாக நம்புகிறேன். இந்த படத்தில் ஆக்ட் பண்ணவங்களுக்கும், இதோட டெக்னீஷியன்ஸுக்கும், இதோட மார்க்கெட்டிங்க்கும் எல்லாத்துக்கும் வெளியில் இந்த படத்தோட மார்க்கெட்டிங்க்கு உங்களோட உழைப்பு, உங்களோட சின்சியரிட்டி இதெல்லாம் இருந்தால் இந்த சின்ன படம் பெரிய படமாகும். என்னோட உண்மையான வாழ்த்துக்கள். நன்றி, நமஸ்காரம்.